ஹைகாஸ் இருக்கும் பவன் விஷயம். இன்னைக்கு ஒரு 2 வலையில் கேரளாவுக்கு டிஸ்பேச் ஆகுது. என்னென்ன வலைன்னு பாருங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 70 பண்ணியிருக்கோம் 35 MDல. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 110ல் 25 MDல பண்ணியிருக்கோம். 25 MDல பண்ணியிருக்கோம். ஹைட் எவ்வளோ இருக்கு? ஒரு 7 அடி மாதிரி இருக்கும். இது ஒரு 280 அடி லென்த் இருக்கிற வலை. மேல் கயிறு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு நம்ம வச்சிருக்கோம். எவ்வளோ சுருக்கம் உள்ள வச்சிருக்கோம்னு தெரியும். ஏன்னா ஃபிங்கர் சைஸ் பெருசாக நம்ம சுருக்கம் அதிகமாக வச்சு கொடுப்போம். புரியுதுங்களா? ஒவ்வொன்றும் எவ்வளோ சுருக்கம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஃப்ளோட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் லென்த்தியாக அடிச்சிருப்போம். 1 டன் அப்படின்னா அந்த 1 டன்னுக்கு ஏற்ற மாதிரி அந்த உள்ள வலையில மாட்டாத மாதிரி நம்ம செட் பண்ணி கொடுப்போம். நல்லா ப்ரொஃபஷனல் ஃபினிஷிங் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இதையும் பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி தான் தெளிவாக போட்டு கொடுத்துருக்கோம். ஃபிங்கர் சைஸ் பார்த்தீங்கன்னா 5 ஃபிங்கர் ஆக்சுவலாக தெரியுதுங்களா? இது ஆக்சுவலாக இதுதான் 5 ஃபிங்கர்னு சொல்லுவாங்க. இது வந்து 110. அடுத்து இந்த வலை பார்த்தீங்கன்னா 70 MDல போட்டிருக்கோம். இந்த 70 MMல 35 MDல போட்டிருக்கோம். இதுவும் ஹைட் பார்த்தீங்கன்னா நியர்லி 7 feet இருக்கும். ஓகேங்களா? மேல் கயிறு அதே மாதிரி தான் வழக்கம் போல தான் தெளிவாக போட்டிருப்போம். இதுலேயும் சுருக்கம் அதே மாதிரி தான் அளவெல்லாம் வச்சுட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு நம்ம வச்சுருக்கோம் அப்படின்ட்டு. அதே ஃப்ளோட்டிங் தான். இது வந்து 70 mmனா அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளோட் இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோ பியூர் 160 2 வலையுமே போட்டிருக்கோம். இது ஒரு 300 அடி லென்த் இருக்கிற வலை போட்டிருக்கோம். ஓகேங்களா? நீட்டாக இருக்கும். ஓகே காய்ஸ், இந்த மாதிரி வலைனா கனெக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பை.